அளவில்லா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ரமலான் மாதம் 30 நாட்கள் ஒரு மாத காலம் முழுவதுமாக நோன்பு நோற்று ஈகை பெருநாள் என்று சொல்லக்கூடிய பெருநாளை மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடியதுடன் அல்லாமல் இந்த அன்பையும் இந்த நேசத்தையும் சமய நல்லிணக்க விழாவாக, இதயங்களை இணைக்கின்ற பெருவிழாவாக இங்கே ஈத் மிலன் பெருநாள் சந்திப்பு என்ற பெயரிலே ஏற்பாடு செய்த இந்த அமைப்புகளை நான் பார்க்கிறேன். வழக்கமாக ஒரு பெயர் இருக்கும், 2 பெயர் இருக்கும். ஆனால் வாணியம்பாடி முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டி, மதரசை மதீனா அல் உலூம் இஸ்லாமிக் இன்ஃபர்மேஷன் சென்டர், அல்ஹுதா லிட்டரரி சொசைட்டி, விஸ்டம் பார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல், அஞ்சுமனே ஹிமாயத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய பைத்துல் மால், அஞ்சுமனே ரஃபி மில்லத், ஹாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஸ்டூடெண்ட் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா, இத்தனை அமைப்புகள் இணைந்து இத்தகைய ஒரு பெருவிழாவை இங்கே முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த அருமையான நிகழ்வை ஒருங்கிணைத்த தோழர்களுக்கு என்னுடைய அன்பையும் பாராட்டையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் அன்பு சகோதரர் முஜாஹிதுல் இஸ்லாம் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமியின் இந்த பகுதியினுடைய தலைவர் அருமை சகோதரர் துஃபைல் அஹமது சாஹிப் அவர்களே, ஜமாத் இஸ்லாமியுடைய மாநில துறை தலைவர் என்னுடைய அருமை தலைவர் KM சிராஜ் அஹமது சாஹிப் அவர்களே, எங்களுக்கு முன்னோடியாக இருந்து வழிகாட்டி எங்களை எல்லாம் ஆளாக்கியதில் பெரும்பங்கு வகித்த அகில இந்திய தலைவர்களில் ஒருவரும் ரேடியன்ஸ் இதழின் ஆசிரியருமான ஏஜாஸ் அஸ்லம் சாஹிப் அவர்களே, எங்கள் ஜமாத் இஸ்லாமியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு இன்றைக்கும் மனித தேனியாக ஓய்வில்லாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இஸ்லாமிய வங்கி என்ற ஒரு மாபெரும் புரட்சிகர பொருளாதார திட்டத்தை எப்படியாவது மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு போராடி இருக்கக்கூடிய எங்களெல்லாம் உருவாக்கிய எங்கள் தலைவர் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களே, இங்கே எனக்கு முன்பாக இங்கே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய திருப்பத்தூர் மாவட்ட காசி மௌலவி அப்துல் ரஹ்மான் சாஹிப் மதானி அவர்களே, எனக்கு முன்பாக ஒரு பேருரை என்ற அளவில் எதிர்பார்த்து சிற்றுரையாக ரத்தின சுருக்கமாக சில செய்திகளை சொல்லி அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் ஸ்ரீராம் சர்மா அவர்களே, TMR ஹாலிஸ் சாஹிப் உட்பட இங்கே நிறைய நண்பர்கள் எனக்கு. இன்னும் சொல்வதானால் வாணியம்பாடி எங்களுடைய இயக்க தோழமைகளையும் தாண்டி முத்தமிழ் மன்ற உறவு என்பது எனக்கு இலக்கிய வழியில் கிடைத்த ஒரு மகத்தான உறவு. அதனுடைய தோழர்கள் எல்லாம் பிரகாஷம் அவர்கள் உட்பட தோழர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்வதானால் எங்களுடைய மூத்த தலைவர் MA ஜமீல் அஹமது சாஹிப் அவருடைய மாணவர்களில் ஒருவன் நான் என்பதே எப்போதும் மகிழ்வுடன் நான் கூறுவதிலே பெருமைப்படக்கூடியவன். அந்த அடிப்படையில் இந்த வாணியம்பாடிக்கும் எங்களுடைய தலைவர்களுக்குமான இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் சொன்னோம் என்று சொன்னால் நேரம் அதிகமாக கடந்துவிடும். இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய தொப்புள் கொடி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு என்று சொல்லக்கூடிய இறைவன் புறத்திலிருந்து உங்கள் மீது பேரன்பும் பெருங்கருணையும் பொழிவதாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு நண்பர் ஸ்ரீராம் சர்மா அவர்கள் ஞானத்தாய் ஹதிஜா பிராட்டியார் என்ற ஒரு கட்டுரையை சமரசத்திற்கு அனுப்பிய போது ஆற்றலுக்கான அந்த நடையும், நாங்கள் படித்து பார்த்த ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை சகோதர சமுதாய சொந்தங்களை சார்ந்தவர்கள் எப்படி ஒரு விரிவான பார்வையை பார்த்து உவக்கின்றார்கள் என்பதை அந்த கட்டுரை வழியாக பார்த்து நான் எண்ணி வியந்தேன். அந்த கட்டுரை தொடர்ந்து அவர்களுடனான நெருக்கமான அணுக்கமான தொடர்பில் நான் இருக்கின்றேன். அவர்கள்
இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதுடன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை இன்றைக்கு வெளியிடுகிறார்கள் என்று சொன்னால் அதில் உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். சமரசம் அதற்கு அடிகோலியது என்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் கூட. இருமொழி கொள்கையை உயர்த்தி பிடிக்கின்ற தமிழ்நாட்டில் எங்கள் செம்மொழியே போதும், இணைப்பு மொழி ஆங்கிலம் போதும், எங்கள் மொழியை திணிக்கக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு உறுதியாக தெளிவாக இந்தியாவிற்கே அழுத்தமாக நெஞ்சுரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவைப்பட்டால் எம்மொழியையும் நாங்கள் கற்றுக்கொள்வோம், எம்மொழியையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம், அது எங்களுடைய சொந்த விருப்பம் என்பதை சொல்வதற்காக இங்கே மும்மொழியில் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இருமொழி தமிழ்நாட்டிலே ஒரு மும்மொழியாக நாங்கள் விருப்பத்துடன் வெளியிட்ட ஒரு நூல் இது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் தெளிவாக அறிமுகப்படுத்தினார்கள். அவருடைய தந்தையாரை இங்கே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஸ்ரீ வேணுகோபால சர்மா அவர்களுடைய மகன்தான் அவர். ஸ்ரீ வேணுகோபால சர்மா யார் என்று சொன்னால், திருவள்ளுவருக்கு உருவம் வரைய வேண்டும் என்று சொன்னபோது அவர் வரைந்த உருவம் தான், அவருடைய தந்தையார் வரைந்த உருவம் தான் இன்றைக்கும் வள்ளுவருடைய உருவமாக இருக்கிறது. எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்று சொன்னால், அன்றைக்கு அவருடைய தந்தையார் வள்ளுவருடைய உருவத்தை வரைந்து சென்றார். ஆனால் பிற்காலத்தில் வள்ளுவருடைய உருவத்திற்கு காவி சாயம் பூசுவார்கள் என்றெல்லாம் அறிந்திருந்தால் அவர் வண்ணத்தையும் சேர்ந்தே வரைந்து சென்றிருப்பார். அதை செய்யாமல் விட்டுவிட்டாரே என்ற ஒரு வருத்தமும் எனக்கு உண்டு. நடக்கட்டும். இந்த பெருவிழா திருநாள் மகிழ்வை பறைசாற்றிக் கொள்வதற்காக, வாணியம்பாடி என்று சொன்னாலே இங்கே பிரியாணி மனத்துடன் கூடிய ஒரு நினைவு எப்போதும் கமகமக்கும். இந்த நோன்பு திருநாளை நாங்கள் எல்லாம் பட்டினி இருந்து பழகினாலும் கூட இந்த பெருநாளை மகிழ்வுடன் சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து அவர்களுடன் நாங்கள் இந்த விருந்தையும் மகிழ்வையும் இணக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை முன்னெடுக்கின்றோம். உண்மையில் ஒரு திருவிழா என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லோரும் மகிழ்ந்திருக்க வேண்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். இன்னும் சொல்வதானால் எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்களின் வாழ்வை எண்ணி என்ற அடிப்படையிலே இந்த பெருநாள் என்பது எல்லோருக்குமே மகிழ்வை தருவது. குறிப்பாக இது ஏழைகளினுடைய திருநாளாக இருக்கிறது. இந்த நாளில் யாரும் பசித்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் பெருநாள் தர்மத்தை நாங்கள் கொடுத்து எந்த ஏழையும் இந்த நாளில் பசித்திருக்க கூடாது என்ற அடிப்படையிலே அந்த பெருநாள் தர்மத்தை வழங்கிவிட்டுத்தான் இந்த தொழுகை திடலுக்கு, தொழுகை பள்ளிவாசலுக்கு நாங்கள் வருகிறோம். அவர்களுக்கு இஸ்லாம் விதித்த கடமைகளில் ஒரு மிக முக்கியமான கடமையான ஜகாத் என்று சொல்லக்கூடிய கட்டாய கொடையை அந்த ஏழைகளுக்கு வழங்கி வறுமையை போக்குவதில் இஸ்லாம் தந்த ஒரு பொருளாதார திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகுதான் இந்த பெருநாளை நாங்கள் மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது ஏழைகள் மகிழ்ந்திருப்பது, முஸ்லிம்கள் மகிழ்ந்திருப்பது என்பது மாத்திரமல்லாமல் சகோதர சமுதாய சொந்தங்களும் மகிழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தான் இதை ஒரு சமய நல்லிணக்க திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஒரு பெருநாள் என்பது மகிழ்வுக்குரிய நாளாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு பெருநாள் வந்தால் அதை குறித்து ஒருவர் பயப்படுகிறார் என்றால், அடடா முஸ்லிம்களுக்கு பெருநாள் வந்து விட்டதே, நம்முடைய பாதைகளை எல்லாம் அடித்து விடுவார்களே, நமக்கு இடையூறு தருவார்களே, நமக்கு எதிரான கோஷங்களை எழுப்புவார்களே, இன்னும் சொல்வதானால் இந்த மண்ணிலே சுற்றுச்சூழல்களை கெடுத்து விடுவார்களே, மது அறிந்து விட்டு ஆட்டம் போடுவார்களே என்று எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஒரு மகிழ்வான பெருநாளை கொண்டாட முடிகிறது என்று சொன்னால், இன்றைக்கு வண்ணங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பன்மை சமூகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு ஹோலி பண்டிகை என்று சொல்வது மகிழ்வுக்கும் பெரும் சந்தோஷத்திற்கும் உரிய அந்த திருநாளை, ஒருவர் மீது ஒருவர் வண்ணங்களை அள்ளி இறைத்து அந்த மகிழ்வை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த திருநாளை இந்திய நாடு ஆண்டாண்டு காலமாக அந்த மகிழ்வை கொண்டாடி வந்தது. ஆனால் அண்மை காலமாக ஹோலி வந்ததோ இல்லையோ, அந்த பிற சமுதாய மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கெல்லாம் பெரும் நெருக்கடியை இன்றைக்கு இருந்த வகுப்புவாத பாசிச அரசு கொடுத்தது. எத்தனை கொலைகள் ஒரு பண்டிகையின் பெயரினால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடித்துக் கொல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால், வழிபாடுகளை நீங்கள் செய்யக்கூடாது, உங்களுடைய வழிபாட்டு தலங்களிலே நீங்கள்
ஜும்மா நாளிலே தொழக்கூடாது என்று பள்ளிவாசலை தார்ப்பாய் கொண்டு போர்த்துகிறார்கள் என்று சொன்னால் இது உலக அளவிலே இந்தியாவிற்கு தலைக்குனிவு. உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக ஒற்றை சமூகமாக இருந்த மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பன்மை சமூகமாக மாறி வருகின்ற வேளையிலே, இந்தியாவை பெருமையுடன் பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே 6 பெரும் மதங்கள், 6000க்கும் அதிகமான இனக்குழுக்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள் என்று நிரவி பறந்து விரிந்து வாழ்கின்ற இந்தியாவுடைய பெருமை மிக அடையாளத்தை இன்றைக்கு சிதைத்து, அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக, மொழி இனம் எல்லாவற்றையும் கடந்து வாழ்கின்ற பன்மை சமூகமான இந்தியா இன்றைக்கு ஒற்றை தன்மையை நோக்கி நகர்வதற்காக ஒரு சகோதர சமுதாய சொந்தங்கள் கொண்டாடுகின்ற பண்டிகையிலே இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வழிபாடு செய்யக்கூடாது என்பதை சாதாரண மனிதர் அல்ல, பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிறார். ஆண்டுக்கு 52 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது, நீங்கள் தொழுதுவிட்டு போங்கள், ஆனால் ஆண்டுக்கு ஒரு ஹோலி பண்டிகை இப்படித்தான் கொண்டாடுவோம், அதில் நாங்கள் அடித்துக் கொள்வோம் என்பதை வெளிப்படையாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த மாதிரியான ஒரு கால சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க விரும்பவில்லை. அதிலெல்லாம் முற்றிலும் மாறுபட்டு அந்த அச்சத்தையும் அந்த கலக்கத்தையும் போக்கி இது போன்ற மகிழ்வு திருநாட்களாக இந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த சமய நல்லிணக்க விழாவாக இங்கே சகோதரர்கள் இந்த பெருநாள் விழாவை எடுத்திருக்கின்றார்கள். அதற்காக நான் உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன். ஏன் இந்த பெருநாள்? நீங்க நோன்பு வச்சீங்க, நீங்க தொழுதீங்க, என்னால் என்ன மாற்றம் வந்துவிட போகிறது என்று சொன்னால், இறைவன் இந்த உலகை படைத்தான், படைத்ததோடு என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று அவன் ஒதுங்கி விடாமல் எந்த இறைவன் படைத்தானோ அவனே வழிகாட்டக்கூடிய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறான், அவனே வழிகாட்டுகிறான். மிக முக்கியமான ஒரு செய்தி. எனவேதான் வழி அறியாமல் என்ற மனித சமுதாயம், எது உண்மை எது பொய் என்று அறியாமல் திக்குத்திணறி இருந்த ஒரு சமுதாயம், சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்தறிய முடியாத அளவிற்கு குழப்பத்தில் சிக்கியிருந்த மனித குலத்திற்கு ஒரு விளக்கமாக, அருளாக, உரைகளாக, நேர்வழியாக இந்த திருக்குரானை நான் இறக்கி அருளினேன் என்று இறைவன் சொல்கிறான். சஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எப்படிப்பட்ட குர்ஆன் என்று சொன்னால், முஸ்லிம்களின் வேதம் அல்ல, முஸ்லிம்களுக்கான குலச்சொத்து அல்ல, ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்ட வந்த இந்த நேர்வழியை இறைவன் உங்களுக்கு வழங்கினான். அது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு உரைக்கல், ஃபுர்கான், அல் பயான், அது மனித குலத்திற்கு விளக்கத்தை தருகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரும் வழிகாட்டுதலை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றான் அல்லவா, இதற்காக நீங்கள் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த பெருநாள். நீங்கள் அங்கே உங்கள் பெருமைகளை பேசுவதற்கு இந்த பெருநாள் அல்ல, உங்களுடைய பண வெளிப்பாட்டை, உங்களுடைய பதவி பலத்தை காட்டுவதற்காக இந்த பெருநாள் அல்ல. நீங்கள் இந்த பெருநாளில் முழங்க வேண்டிய ஒரே கொள்கை முழக்கம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவன் என்றால் நாம் எல்லாம் அடிமைகள். துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டினானே அந்த மாபெரும் இரட்சகனுடைய பெரும் புகழை மனித குலம் ஓங்கி உறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள், இந்த திருநாள். மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல சமமானவர்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. மனிதர்கள் அனைவரும் முதல் மனிதராக இருந்த ஆதம் அவர்களுடைய பிள்ளைகள். எனவே ஒரே பிள்ளைகளுடைய, ஒரே வீட்டில் பிறந்த, ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் எப்படி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று வர முடியும்? எனவே மனித குலம் ஒன்றுதான். இந்த மனித குலத்திற்கு இறைவன் வழிகாட்டினான். அந்த வழிகாட்டுதலை வேதங்களோடு அருளியதோடு மட்டுமல்லாமல் இறை தூதர்களையும் அனுப்பினான். இறைவனுடைய கருணையினுடைய வெளிப்பாட்டை பாருங்கள். முதல் மனிதரை முதல் தூதர், முதல் மனிதருக்கே வழிகாட்டுதல் தேவை இருக்கிறது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராகவே இறைவன் அறிமுகப்படுத்துகிறான். அன்று தொட்டு பூமி பந்தின் பல்வேறு பகுதிகளுக்கு எண்ணற்ற இறை தூதர்களை இறைவன் அனுப்புகின்றான். லட்சத்திற்கும் அதிகமான இறை தூதர்கள் இங்கே பூமியிலே வருகை தந்திருக்கின்றார்கள். அதில் இறுதியாக வந்தவர்கள் தான் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வரைக்குமாக இறைவன் வழிகாட்டினான். இறைவன் எப்படி வழிகாட்டுவான்? நேரடியாக வரமாட்டான், அவதாரம் எடுக்க மாட்டான். இறைவனுக்கு குமாரர்கள் இல்லை,
எனவே இறைவன் மனிதர்களில் இருந்தே சிலரை தூதர்களாக எடுத்து இந்த வேதத்தை வழங்கி மனித குலத்தை எப்படி வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கின்றான். எனவே இறைவனுடைய மாபெரும் கருணையை பாருங்கள். இறைவன் படைத்தான், பரிபாலித்தான், வாழ்வியலை வழங்கினான், வழிகாட்டுதலை வழங்கினான், அதை வழிகாட்டக்கூடிய தூதர்களையும் வழங்கினான். அந்த தூதர்கள் எல்லாம் வெற்று தத்துவங்களாக உட்டோபியன் ஐடியாவாக பேசி செல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினார்கள். நீங்கள் காய்தல் உவத்தல் இல்லாமல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாக சென்று அன்றைய அரபுலகம் எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட மனிதர்களை முகமது என்ற அந்த தனியவர் உருவாக்கவில்லை. இறை தூதர் என்ற அந்தஸ்தில் இருந்து இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டினான். அந்த இறை வழிகாட்டுதலை கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். மது அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், மதுவிலே மூழ்கி திளைத்தார்கள். ஆனால் அந்த மதுவை ஒற்றை வசனத்தின் மூலமாக ஒழித்து காட்டிய மாபெரும் சரித்திரத்தை இஸ்லாம் செய்து காட்டியது. இன்றோடு மது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராம் என்று சொன்னதும் அந்த மதீனத்து வீதிகளிலே மது ஆறாய் பெருக்கெடுத்து ஓதியது. மது இல்லாத சமுதாயம். பெருமானார் இறுதி உரையிலே சொன்னார்கள், வட்டியை என் கால்களுக்கு கீழாக போட்டு மிதிக்கின்றேன் என்று சொன்னார்கள். இன்றோடு வட்டி ஹராம் என்று சொன்னார்கள். அன்றோடு வட்டி ஒளிந்தது. பெண்களை உயிரோடு புதைத்த அந்த காலத்தில் தான் பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறது. பெண்களுக்கு அவர்களும் ஜவுஜ் இணைகள் தான். அவர்கள் இறைவனுடைய அடிமைகள், அவர்களுக்கு சரிபாதி உரிமை இருக்கிறது என்று அன்றைய காலத்தில் சொன்னார்கள். சொத்தில் பங்கையும் கட்டாயமாக்கியது இஸ்லாம். இன்றைக்கு ஞானத்தாய் கதீஜா பிராட்டியாரை குறித்து ஸ்ரீராம் சர்மா அவர்கள் எழுதிய போது அதில் ஒரு குறிப்பையும் கூட அந்த முன்னுரையிலே அவர் இறுதியில் முடிக்கும் போது சொன்னதை நான் எண்ணி பார்க்கிறேன். அது ஒரு பெரும் நூலாக நீங்கள் எழுத வேண்டும். கதீஜாவை மட்டுமல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை குறித்து நீங்கள் ஆய்வு செய்யலாம். அன்றைய எழுத படிக்க தெரியாத ஒரு அரபு தேசத்தில் இருந்து 2210 நபிமொழிகளை அன்றைக்கு ஆண்களுக்கு இணையாக அல்ல, அவர்களையும் தாண்டி அவர்கள் அந்த நபிமொழிகளை அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வியில் சிறந்தவர்களை, பெண்களை உருவாக்கி காட்டினார்கள். நீங்கள் வேலு நாச்சியாரை குறித்து இவர் ஸ்ரீராம் சர்மா தோழர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்கள், கொள்கை தலைவராக வேலு நாச்சியாரை கொண்டு இன்றைக்கு புதிதாக கட்சி தொடங்குவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக அறிமுகப்படுத்தியவர் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். வேலு நாச்சியாருடைய வீர வரலாற்றை 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே அவர் பெரும் நாடகமாக அரங்கேற்றி இருக்கின்றார். இன்றைக்கு டெல்லி பட்டணத்திலே அரங்கேற்றி விட்டு அமர்ந்திருக்கின்றார். தான் இந்தியாவாக அதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அத்தகைய வீரமங்கையை இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது ஹிஜாப், புர்கா என்று அவர்கள் வீட்டில் அடக்கி வைத்திருக்கிறார் என்ற போலியான அந்த கட்டமைப்புகளுக்கு மத்தியில் நின்று கொண்டு நீங்கள் இந்த வரலாற்றை நீங்கள் வாசிக்க வேண்டும். பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த யுத்தத்தை அவர்கள் எதிர்கொண்ட போது அந்த யுத்த களத்தில் அவர்களுக்கு பக்கபலமாக நின்ற ஒரு யுத்த காட்சி அவர்கள் சொல்கின்றார்கள். என்னை எதிரிகள் தாக்க வரும்போது என் மீது எதிரிகளுடைய அம்புகளும் வாழ்வீச்சுகளும் படாமல் பாதுகாத்தவர் அமாரா அவர்கள். இந்த யுத்த களம் முழுவதும் அமாராவை நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். வேலு நாச்சியாரை விட அதற்கு இணையாக அங்கே களம் கண்டவர் நான் சொல்வது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எதிரிகளுக்கு முன்பாக வாழேந்தி எதிரிகளை வெட்டி சாய்த்த ஒரு வீரமங்கையாக அம்மாரா இருந்தார் என்ற வரலாற்றை எல்லாம் ஸ்ரீராம் சர்மா போன்றவர்கள் இன்னும் ஆய்வு செய்து வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்லாம் மிக பிழையாக இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு மார்க்கமாக, முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள், அவர்கள் இங்கே அவருடைய உடல் தான் இங்கே இருக்கும், அவர்களுடைய எண்ணம் எல்லாம் பாகிஸ்தானில் சுத்தி கொண்டிருக்கும், அவர்கள் 4 மனைவிகளை கட்டிக் கொள்வார்கள், அதிகமாக பிள்ளை பெறக்கூடியவர்கள் என்று நாட்டினுடைய பிரதமரே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சமுதாயத்தின் மீது தொடர்ந்து வெறுப்பும் வன்மமும் தொடர்ந்து உமிழப்பட்டுக் கொண்டிருக்கூடிய ஒரு வெறுப்பின் காலத்திலே அந்த வெறுப்பை அகற்றுவதற்காக தோழர் ஸ்ரீராம் போன்றவர்களுடைய இந்த ஆய்வும் ஆக்கமும் அது சமய நல்லிணக்கத்திற்கு பெரும் வழிவகை செய்யும் என்று நான் கருதுகிறேன். இந்த இறை மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியது என்பதை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை 23 ஆண்டு காலத்தில் அந்த யுக புரட்சியை நிகழ்த்தி காட்டினார்கள். சாதிய அழுக்குகள் அந்த மண்ணில் இருந்து முழுமுற்றாக ஒழிக்கப்பட்டது. யாரை தீண்டத்தகாதவராக ஒதுக்கி வைக்கப்பட்டவராக கருதுகிறீர்களோ
அந்த ஆப்பிரிக்க அடிமையான கருப்பு நிறத்தவரை சேர்ந்த பிலாலை பெருமானார் நபிகள் நாயகம் தன் தோளின் மீது ஏறச் செய்து புனித கஅபா இறையாலயத்தில் நின்று நீங்கள் அழைப்பு விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அழைப்பு தான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் ஓங்கி ஒலிக்கிறது என்று சொன்னால் அதன் தொடக்க நாதத்தை ஒலித்தவர் கருப்பு நிறத்தை சார்ந்த எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் இருந்த ஆப்பிரிக்க அடிமையாக இருந்த பிலால் என்பவருக்கு ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெருமையை வழங்கி அவரை சக மனிதராக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி. அப்படி அந்த புரட்சியை ஏற்படுத்துமாறு இறைவன் அவர்களுக்கு வழிகாட்டினார். மனித குலம் அனைவரும் ஒன்றுதான். இங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கருப்பன் வெள்ளையன் என்ற எந்த பாகுபாடும் இல்லை. நிறத்தால் குணத்தால் மொழியால் யாரும் இங்கே சிறந்தவர் அல்ல. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் சிறந்தவர் யார் என்றால் இறைவனை பயந்து வாழக்கூடியவர் தான் உண்மையில் சிறந்தவர் என்ற அந்த இறை அச்சத்தை அடிநாதமாக கொண்டு அந்த இறை அச்சத்தை பயிற்றுவிப்பதற்காக வந்த மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இந்த நோன்புடைய நோக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போல இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக மாறிவிட வேண்டும் என்பதற்காக, இறைவனை பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக. நோன்பு வச்சா எப்படி இறை அச்சம் வரும்? பசி வந்தால் பட்டினி வரும், பட்டினி இருந்தால் பசி வந்தால் பத்தும் பறக்கும் பக்தியும் பறந்து போகும். பக்தி வரணும்னா கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், பள்ளிவாசலுக்கு போகணும். பயப்படணும்னா பட்டினி கிடக்கணுமா? பட்டினி கிடந்தா பக்தி வந்துருமா என்ற அந்த கேள்விக்கு விடையை தந்தவர் ஸ்ரீராம் சர்மா அவர்கள். அவர் எழுதுறாரு, விரத காலம் நழுவுதே ரஹ்மானே என்ற ஒரு அருமையான ஒரு கட்டுரையை அவர் எழுதியிருந்தார் மின்னம்பலத்துல. அவருடைய முதல் கட்டுரை விரத காலம் நழுவுதையே ரஹ்மானே, ஸ்ரீராம் சர்மா. கட்டுரை பிடிச்சு நான் பிரமித்து போனேன். உடனடியாக அவரை தொடர்பு கொண்டு மின்னம்பலத்தில் அந்த அன்பு நண்பர் ஆராட்டம் வந்து கேட்ட ஸ்ரீராம் சர்மா நம்பர் வேணும். அவர் தொடர்பு கொண்டிய சமரசத்தில் இந்த கட்டுரை எழுதி போடணும். இந்த நோன்பு காலம் முடிந்து விட்டதை முஸ்லிம்கள் துக்கமாக கொண்டாடுவதில்லை. நல்ல வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி யார் நினைக்கல. ஆகா முடிந்து விட்டதே, இந்த பயிற்சி முடிந்து விட்டதே. எனவே அவர்கள் இந்த விரத காலம் நழுவுதையே ரஹ்மானே, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. எங்க கையை விட்டு இந்த காலம் போய்விட்டதே என்ற அந்த கலக்கம். அந்த கட்டுரையில் அவர் எழுதுறாரு, நான் திருவல்லிக்கேணியிலே வந்து இருந்தேன். திருவல்லிக்கேணி பகுதியில் நான் இருக்கும்போது அங்கே நிறைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அதுல முஸ்லிம் சகோதரர்கள் எனக்கு அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த முஸ்லிம் சகோதரர்கள் நாங்களும் சேர்ந்து ஒன்னா விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது கிரிக்கெட் விளையாடுவோம். அவருடைய கட்டுரையை நான் சொல்றேன். நாங்க கிரிக்கெட் விளையாடுவோம். கிரிக்கெட் விளையாடும் போது எங்களுக்குள்ள சண்டை வரும். என்ன சண்டை வரும்னா, அவுட்டும்போம், இல்ல அவுட் இல்ல. இப்ப தேடம்பர் இருக்காரு, இல்லாட்ட ஸ்கிரீன்ல போட்டு ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்து, இன்னைக்கு டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு, அவுட்டா நாட் அவுட்டா அவுட்டா என்னன்னு சொல்லி ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்து எக்ஸாக்டா அவுட் நாட் அவுட் சொல்லுவான். அங்கே யாருமே இல்லை. ட்ரிபிள் கேன்ல திருவல்லிக்கேணியில அங்க இருக்கக்கூடிய வீதி ஓரத்து சிறுவர்களுக்கு யார் தேடம்பரு? அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். சார் ஸ்டம்பில் பட்டுது, இல்ல படல. LBW காலில் பட்டுது, படல. கேட்ச் பிடிச்சேன் சார், பேட்ல பட்டுது, படல. இந்த பஞ்சாயத்து. ஆனால் ரமலான் மாதம் வந்து விட்டால் திடீரென்று நாங்கள் பந்து வீசும் போது அந்த பையன் பேட்டை வச்சுட்டு மாப்பிள்ள அவுட் ஆயிட்டுண்டா. எப்படிடா? இல்ல LBW நான் நோம்பு வச்சுட்டு பொய் சொல்ல மாட்டேன்டா, எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன இந்த இறை அச்சத்தை எனக்கு விளக்கியது. இந்த இறை அச்சத்தை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு பையனுக்கு விதைத்தது என்று சொன்னால் அதுதான் ரமலான் திருநாள் தருகின்ற இறை அச்சம் என்று எழுதுகிறார் ஸ்ரீராம் சர்மா. கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவன் பிடி கடுமையானது. அவனிடமிருந்து நாம் தப்பிக்க முடியாது. அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நமக்கு அருளுகின்றான், அவன்தான் வழிகாட்டுகின்றான், வழிகாட்டக்கூடிய தூதரையும் அனுப்பினான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தையும் அவன் தந்தான். அதோடு நின்று விடவில்லை. நீங்கள் எல்லாம் மறதியாளர்கள், மறந்து விடுவீர்கள். எனவே நீங்கள் இறைவன் உங்களை நெஞ்சோடு வாரி அணைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் 5 வேளை நீங்கள் பள்ளிக்கு வந்து தொழவாருங்கள் என்று சொல்லி நிறுத்தி அந்த பயிற்சியை இறைவனே வழங்குகிறான். இந்த ஒரு நாளைக்கு 5 வேளை பயிற்சி மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு 30 நாள் பயிற்சி தான் இந்த ரமலான். இந்த பயிற்சியை நிகழ்த்துவன் இறைவனே நிகழ்த்துகிறான். நானே கூலி கொடுப்பேன் இந்த நோன்பிற்கு இறைவன் சொல்கிறான். நான் தான் கட்டளை இடுகிறேன்.
எனக்காக நோன்பு வையுங்கள், நானே உங்களுக்கு கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான், இந்த டெஸ்ட்ல எக்ஸாமினேஷன் நானே. இறைவன் சொல்கிறான், எக்ஸாமினேஷன் சொல்லியாச்சுன்னா கண்காணிப்பாளர் சொல்லுவோம், அது அரபில மொழிபெயர்த்தா ரக்கீப். இன்னைக்கு அப்துல் ரக்கீப்னா ரக்கீப்புடைய அடிமை, இறைவனுடைய அடிமை, அவருடைய பேர் ரக்கீப் என்று சொன்னால் கண்காணிப்பவன். அப்ப இறைவன் தான் உங்களை கண்காணிக்கிறான். ஏன்னா 30 நாட்கள் நோன்பு வைத்து நீங்கள் எப்படி இறையச்சம் உள்ளவர்களாக திகழ்கிறீர்கள் என்று இறைவன் வைக்கின்ற பயிற்சி. எனவே இது மகத்தான ஒரு மாபெரும் கருணை. இறைவன் படைத்தான், வழிகாட்டுகிறான், வழிகாட்டும் வேதத்தை தந்தான், வழிகாட்டக்கூடிய வாழ்ந்து காட்டக்கூடிய தூதரை தந்தான், வழிகாட்டு வாழ்ந்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை கண்முன்னால் உருவாக்கி காட்டினான். தினந்தோறும் 5 வேளை பயிற்சி தருகிறான், ஆண்டிற்கு 30 நாள் பயிற்சி தருகிறான். இந்த நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பிறன்மனை நோக்கக்கூடாது, தீய காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த ரமலான் தருகின்ற பயிற்சி. அப்போ உங்களை படைச்சு வழிகாட்டி தூதர் அனுப்பி எல்லாவற்றையும் செய்து இந்த பயிற்சியும் கொடுத்து நீ தவறு செய்த என்று சொன்னால் இறைவன் உங்களை மரணமடை செய்வான், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா? இந்த செய்தி உங்களுக்கு வரவில்லையா? உங்களுக்கு நான் அறிவை தரவில்லையா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் ஏன் வழி தவறினீர்கள்? இறைவன் உங்களுடைய ஒவ்வொரு உலகில் செய்த ஒவ்வொரு செயலுக்கும் அவன் அங்கே நிறுத்தி வைத்து அங்கே அவன் கூலி தருவான். நன்மைக்கு அங்கே கூலி இருக்கிறது, தீமைக்கு அங்கே தண்டனை இருக்கிறது. இஸ்லாமிக் கான்செப்ட் மறுமை என்பது. இறைவன் மாலிகி யௌமித்தீன், இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி. அவன் இறுதி தீர்ப்பு நாளினுடைய அதிபதி. எனவேதான் முஸ்லிம்களுடைய அழுத்தமான நம்பிக்கை இந்த உலகில் எத்தனை துயர் வந்தாலும் எத்தனை துயரம் வந்தாலும் தாங்கி நிற்கின்றார்கள் என்று சொன்னால் இறைவன் நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு நாள் நியாயம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை. இந்த உலகில் நீங்கள் ஜெயிக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கலாம், அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்ல போய் மாத்தலாம். உங்களுக்கு தெரிந்தது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தான். ஆனால் முஸ்லிம்களுக்கு தெரிந்தது மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லக்கூடிய இறுதி தீர்ப்பு நாளினுடைய ஒரு கோர்ட் இருக்கிறது. அந்த கோர்ட்டில் எவனாலும் அங்கே தப்பிக்க முடியாது. அது நெதன்யாஹுவானாலும் சரி, உலகிலே குழந்தைகளை கொன்றளிக்கக்கூடிய ஒரு கொடூரன். எத்தனை திமிர்! இந்த உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. பச்சளம் குழந்தைகளை பெரும்பெரும் உலகத்தின் 4வது ராணுவம் தாக்கி அளிப்பதற்கு பெயர் போரா. எத்தனை குழந்தைகளை அழித்துக் கொண்டிருக்கின்ற இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அழிக்கின்ற கொடூரத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஐநா மன்றம் கதறுகிறது, ஆனால் ஐநா முகாம்களின் மீது கொண்டு போடுகிறார். உலக நாடுகள் எல்லாம் சொல்கின்றன இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று. எவ்வளவு அழிப்பீர்கள் ஒரு சின்னஞ்சிறு கசாவை? எத்தனை குண்டுகள், அத்தனை யுத்த விதிகளை மீறி நீங்கள் இங்கே செயல்படுகிறீர்கள். உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளை கொல்லக்கூடிய, அவர்களுக்கு குழந்தை இருக்காதா? அந்த குழந்தைகள் அவர்களை அப்பா என்று புன்முறுவலோடு கூட்டு அழைத்திருக்காதா? அந்த குழந்தைகளுக்கு அவர்கள் முத்தம் கொடுத்திருக்க மாட்டார்களா? அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு கரங்கள் அவர்களுடைய கண்ணுங்களை வருடி இருக்காதா? எப்படி குழந்தைகள் மீது குண்டு வீசுகிறீர்கள்? ஒன்றா இரண்டா? பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை அழித்திருக்கின்றீர்கள். ஒரு இனத்தை அழித்து இன அழிப்பு செய்வதை இந்த உலகம் வேடிக்கை பார்க்கிறது. அது முஸ்லிம் பிரச்சனை தானே, பலஸ்தீன பிரச்சனை தானே, எங்கேயோ நடக்கிறது என்பது அல்ல. நாம் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு கொடூரம். ஆனால் தட்டி கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள்? அத்தனையும் தாங்கிக் கொண்டு அந்த மக்கள் இன்றைக்கும் போராட்ட களத்தில் புன்முறுவலோடு நிற்கிறார்கள் என்று சொன்னால், பசியோடு நோன்பு வைத்து பசியோடு நோன்பு திறந்து பசியிலே மடிந்து போகின்றார்கள் என்று சொன்னால், அதையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒற்றை வார்த்தை அவர்களை தாங்கி பிடிக்கிறது. நாளை இறைவன் தீர்ப்பு நாளிலே நாங்கள் ஒரு நாள் நிச்சயம் வெல்வோம் என்ற அந்த நம்பிக்கை, இறைவன் உங்களை தண்டிப்பான் என்ற நம்பிக்கை. இந்த உலகத்திலே நீங்கள் தப்பித்து விடலாம், இந்த உலகத்திலே நீங்கள் எத்தனை அராஜகம் புரியலாம், ஆனால் இறப்பிற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நிச்சயமாக அங்கே நீதி விசாரணை வரும். மாலிகி யௌமித்தீன் இறைவன் முன்னால் நாங்கள் நிறுத்தப்படுவோம். அவனுடைய தீர்ப்பு மன்றத்திலே அந்த விசாரணை வரும். இதுதான் எங்களை அச்சமூட்டுகிறது. பொய் சொல்ல நான் எழுகிறது, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். லஞ்சம் வாங்குவதற்கு கை நீளுகிறது, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆபாச எண்ணங்கள் அலையடிக்கிறது, தீய காட்சிகளை பார்ப்பதற்கு மனம் இயங்குகிறது, இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான்.
இவ்வளவு பயிற்சி கொடுத்துமே முஸ்லிம் சமுதாயத்தில் எவ்வளவு பிழைகள் இருக்கிறது என்றால், தொழுகையே இல்லை என்று சொன்னால், நோன்பே இல்லை என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் எவ்வளவு கீழானவர்களாக இந்த சமுதாயம் இருந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாத்தான். அதற்காக பெருமைப்படுத்தக்கூடியதான் இந்த பெருநாள். நாளை மறுமையிலே இறைவன் தீர்ப்பு முன்னால் தண்டனை மட்டுமல்ல, நற்கூலி கிடைக்கும். ஏன் முஸ்லிம்கள்லாம் இன்றைக்கு வெள்ளத்திலே, மார்பள வெள்ளத்திலே நின்று இன்றைக்கு உதவி புரிகிறோம்? எது தூண்டுகிறது? இதை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய எந்த முஸ்லிம் அமைப்பு அது வருமா? வந்திருக்கிறதா? இது வரைக்கும் நாங்க சுனாமியில செஞ்சிருக்கோம், வெள்ளத்துல காப்பாற்றணும், இவ்வளவு பேருக்கு உதவி இருக்கும், அதை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டோம். அப்படி ஓட்டு கேட்டால் ஓட்டு போடாதீங்க. அது ஓட்டுக்காகவும் காசுக்காகவும் பண்ணக்கூடிய வேலையில் இறைவன் திருமுன்னால் நாளை எங்களுக்கு கூலி கிடைக்கும் என்ற அந்த பெரும் நம்பிக்கை தான் இந்த சமுதாயத்தை அந்த வெள்ள நீரில் இறக்கி விடுகிறது. கொரோனா காலத்திலே மருத்துவம் பார்த்தோம், மருத்துவனை தொட்டு தூப்பதற்கு ஆள் இல்லை, ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் தொட்டு தூக்கி அதை அடக்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இறைவன் முன்னால் எங்களுக்கு கூலி இருக்கிறது. சுனாமியிலே அந்த உடல்களை எல்லாம் தூக்கி சுமந்து மறுவாழ்விற்காக இன்றைக்கு சமரசம் நகர் என்று 100 வீடுகளை நாகூரிலே தெத்தியிலே கட்டி கொடுத்திருக்கின்றோம். இது போன்ற காரியங்கள் நாம் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால் இறைவன் எங்களுக்கு கூலி தருவான். எவன் ஒருவன் அநியாயமாக ஒரு உயிரை கொண்டானோ அவன் முழு சமுதாயத்தையும் அளித்தவன். எவன் ஒரு உயிரை வாழ வைத்தானோ அவன் முழு சமுதாயத்தையும் வாழ வைத்தவன். எனவேதான் அந்த கருணையினுடைய வெளிப்பாடாக, அந்த பிற மனிதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த மறுமையிலே இறைவன் தீர்ப்பு நாளில் நாங்கள் எல்லாம் நிறுத்தப்படுவோம் என்ற அந்த எண்ணம் தான் எங்களை இத்தகைய அரும்பணிகளை செய்ய தூண்டுகிறது. மற்றபடி முஸ்லிம்கள் விளம்பரத்துக்காக அவெல்லாம் ஒன்றும் செய்யல. அப்ப இந்த மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. அன்பு சகோதரர்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இறந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டும் அல்லவா? இறந்துட்டோம், எரிச்சிட்டோம், புதைச்சிட்டோம், அதோடு இந்த உலகம் முடிந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் தான் என்ன? நான் நேர்மையாக வாழ்ந்ததுடைய அர்த்தம் என்ன? நேர்மையாக வாழ்ந்தவன்லாம் என்னை கஷ்டப்படுறான், குறுக்கோளில் சம்பவத்தான் நல்லா இருக்கான், எல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருக்கான். என்ன இது? கஷ்டப்பட்டு நேர்மையாக வாழ்றவன்லாம் கஷ்டப்படுறான். அப்ப திருட்டுத்தனமா எல்லாமே இருந்து இந்த உலகத்தை சந்தோஷம் அடைஞ்சுக்கலாம்? இல்லை. இந்த உலகத்தில் சில நாள் இன்பங்களை நீ அனுபவித்துக் கொண்டாலும் இறைவன் தீர்ப்பு மன்றத்திலே நீ நிறுத்தப்பட்டு அங்கே விசாரிக்கப்பட்டு நரையில் தூக்கி வீசி எறியப்படுவாய் என்ற அந்த எண்ணம் அவனை நேர்மையாளனாக மாற்றுகிறது, வாய்மையாளனாக மாற்றுகிறது, மக்கள் சேவகனாக மாற்றுகிறது. அப்படிப்பட்ட இறைவனை குறித்த அச்சம் இருந்தால்தான் அந்த சமுதாயத்தின் மக்கள் சேவகர்களாக மாறுவார்கள். இல்லை என்று சொன்னால் இந்த ஆன்மீகத்தை மத வெறிக்காக அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதற்கான உதாரணம் தான் இன்றைக்கு இந்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. பெருமைமிகு நாடாளுமன்றத்திலே வக்ஃபு சட்டத்திற்கு, வக்ஃபை திருத்துவதற்காக ஒரு பாட்டு படிப்பாங்க. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும், அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் சட்டம் போட்டு திருடுற கூட்டம் இன்றைக்கு இருக்கிறதுங்கிறத வேடிக்கையா இருக்கு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் இல்ல, சட்டம் போட்டு திருடுற கூட்டம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை. அங்கே நள்ளிரவிலே ஒரு சட்டம் அமலுக்கு வருகிறது. இதெல்லாம் நீங்க முஸ்லிம்கள் பிரச்சனை என்று பார்த்து விடாதீர்கள், இல்ல அரசியலா பார்த்து விடாதீர்கள். ஒரு சமுதாய விவகாரத்துக்குள்ள இன்னொரு சமுதாயம் உள்ள நுழைந்தால் என்னவாகும்? ஒரு கோயில் விவகாரங்களுள்ள இங்க இருக்கக்கூடிய தலைமை காட்சியை கொண்டு பொறுப்பா போட்டா என்ன ஆகும்? இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும்? இத்தனை ஆண்டு காலம் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்தவர்கள் அவர்களுக்கு இவ்வளவு காலம் இருந்தால் அந்த சொத்தை எடுத்துக்கட்டும். எத்தனை திருத்தங்கள், அந்த திருத்தங்களை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சாதாரண திருத்தம் அல்ல, அத்தனையும் இந்த மனித குலத்திற்கு எதிரானது. அமைப்பு சட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக, செக்குலரிசத்தை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பின்மையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக. எந்த நாடு உலகத்தில் சிறந்த நாடு தெரியுமா? தன்னுடைய நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மையர்கள் எங்கே பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நிம்மதியாக வாழ்கிறார்களோ, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே பாதுகாப்பாக வாழ்ந்தால்தான் அது சிறந்த நாடு. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே அமைதியாக வாழ்ந்தால்தான் அது சிறந்த நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இங்கே சலுகைகளை சிறப்பாக கேட்கவில்லை. எங்க பாட்டன் முப்பாட்டன் நான் சொன்னேன் அல்லவா, நாளை மறுமையிலே நமக்கு கூலி கிடைக்கும் என்று சொல்லி சொத்துக்களை எல்லாம் வக்ஃப் என்ற இறைவனுடைய பாதையில் எழுதி வைத்து அந்த சொத்துக்களை நாங்க திருட்டு நிலத்துல போய் தொழுகை நடத்தா தொழுக கூடாதுங்க. எனவே இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்று நாங்கள் உருவாக்கிய அந்த சொத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொள்வதற்காக வக்ஃபு வாரியம் இருக்குது, அரசு கட்டுப்பாட்டில் இருந்து இருக்கிறது. அரசு நில அளவைகள்லாம் அரசு பண்ணது, அரசுடைய
கட்டுப்பாட்டை மீறியெல்லாம் நாங்கள் செய்யலை. அது முஸ்லிம்கள் அந்த பாத்தியப்பட்ட வழிபாட்டு உரிமைகளை அவர்கள் அந்த வக்ஃப் நிலத்திலிருந்து பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதை சூறையாடுவதற்கும் அதை பிடுங்கிக் கொள்வதற்குமாக ஒரு திட்டம் போட்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய நிலைமை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் சகோதர சமுதாய சொந்தங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். எங்களை அச்சுறுத்துவது எதிரிகளுடைய வார்த்தைகள் அல்ல, நல்லவர்களுடைய மௌனம் எங்களை அச்சுறுத்துகிறது. ஆபத்தானவர்கள் நல்லவர்களுடைய மௌனம் தான் ஆபத்தானது. ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அந்த மகத்தான குரலை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதே போல நாடாளுமன்ற அவையிலே இந்த சட்டத்திற்காக முஸ்லிம்களுக்காக இல்ல, இந்த நாட்டின் இறையாண்மையை காப்பதற்காக, அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காக யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவர்கள் இந்த மனித குலத்தினுடைய காப்பாளர்களாக இருந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அதே போல பொது சமுதாயமும் நீங்கள் இதற்காக குரல் கொடுக்க. இது முஸ்லிம் பிரச்சனை இல்லை, நாளை இந்த பிரச்சனை கிறிஸ்தவர்களுக்கும் பிற பட்டியலினத்தவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் நாடு திவாலாகி கொண்டிருக்கிறது. நம்ம பேச வேண்டியது நைட் வரைக்கும் இவ்வளவு விவாதங்கள் நடக்க வேண்டியது இந்த பிரச்சனைக்கா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைத்து இந்திய பிரதமரை மிரட்டுகிறார். கைவிலங்குகள் இடப்பட்டு அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். நாட்டினுடைய பொருளாதாரம் தலைகளாக குப்புற விழுந்து கிடக்கிறது. வரி கொடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார். அதையெல்லாம் சமாளிக்க முடியாமல் இங்கே மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு காரணமாகவும் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை எப்படியாவது இங்கிருக்கக்கூடிய இந்த பன்மை சமூகத்தை செழித்து விட வேண்டும் என்ற பெருங்கனவுடன் அவர்கள் இத்தகைய தீய திட்டங்களை எல்லாம் தீட்டி வருகிறார்கள். எனவே இந்த மனக்குமுறைகள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்களுடைய தொப்புள் கொடி சொந்தங்களாகிய உங்களுடன் நாங்கள் உரையாடுகிறோம், உரிமையோடு உங்களுடன் உரையாடுகிறோம். நாம் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக இந்த மண்ணிலே ஒன்றாக பழகி இருக்கின்றோம். நம்மை விரோதியாக்கி விடுவதற்கு எவனோ ஒருவன் முயற்சிக்கிறான் என்றால் அந்த முயற்சிக்கு நாங்கள் பலியாகி விடக்கூடாது என்பதுதான். எனவேதான் இத்தகைய சமய நல்லிணக்க விழாக்களின் மூலமாக நம் நியாயம் இருக்கா அதை பாருங்க, நீதி நியாயத்திற்கு நாம் கட்டுப்படுவோம், அது இருக்கிறதா என்பதை மட்டும் நீங்கள் ஆய்ந்து தெளிந்து இதிலெல்லாம் ஒருமித்த ஒரு குரலை கொடுக்க வேண்டும். இந்த மண் அமைதியான பூமியாக திரும்ப வேண்டும். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கேதான் அமைதி, எங்கே நீதி இல்லையோ அந்த மண் அமைதி இல்லை. அமைதி வேண்டும் என்று சொன்னால் நீதி வேண்டும். எனவே அந்த நீதி மிக்க ஒரு இந்தியாவை உருவாக்குவது எல்லோருடைய கைகளிலும் உருவாக்குகிறது. ஆண்டாண்டு காலமாக பாடுபட்டு உருவாக்கி வைத்த ஒரு பெரும் இந்தியா என்ற அந்த பெரும் கனவை சிதைத்து விடுவதற்கு நாம் அனுமதித்து விடக்கூடாது. எனவே அன்பின் சகோதர சமுதாய சொந்தங்களை, நீங்கள் நெருங்கி வந்து இஸ்லாத்தை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, விசாரியுங்கள். இந்த நோன்பு ஏன், இந்த திருக்குரான் என்ன சொல்கிறது, இந்த மறுமை எதை போதிக்கிறது, முஸ்லிம்கள் ஏன் இன்றைக்கும் இவ்வளவு நிம்மதியாக வாழ்கிறார்கள் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, அவர்களுடைய தொழுகை அவர்களுக்கு எதை போதிக்கிறது, அவருடைய அன்பும் கருணையும் எதை சார்ந்திருக்கிறது, அவர்கள் மக்கள் சேவை பணியிலே முதல் கூட இடம் கொடுக்கிறார்கள், எதனால் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் விசாரிப்பதற்கும் நெருங்கி பழகுவதற்கும் மனங்களை இருக்க பூட்டி விடாமல் மனம் திறந்து உரையாடுவதற்கும் இது மிக முக்கியமான காலமாக கருதுகிறேன். உங்களை ஆற தழுவி அன்புடன் இந்த கோரிக்கையை வைத்து ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாள் வாழ்த்தை சொல்லி இந்த அருமையான நிகழ்வை ஒன்றுகூடலை ஏற்பாடு செய்த சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியையும் பாராட்டியும் சொல்லி விடைபெறுகிறேன். எல்லா போராட்டம்